ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். போன ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் எங்கள் தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் இருக்குன்ட்டு நான் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடி எல்லாமே மிளகாய் செடி தான். மிளகாய் செடி இப்போ தான் காய்ப்புக்கு வந்திருக்கு. எல்லா செடியிலையுமே ஓரளவுக்கு காய் இருக்குது. இன்னும் நாங்கள் இதை பறிக்க ஆரம்பிக்கலை. ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறமா நாங்கள் மிளகாய் பறிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மிளகாய் செடிக்கு நடுவில் 1-2 கத்திரிக்காய் செடியுமே இருக்குது. கத்திரிக்காய் செடி இன்னும் காய் காய்க்கல, இப்போ தான் பூ வந்திருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே மிளகாய் செடி தான். நீங்கள் பார்க்குற இந்த இடம் ஃபுல்லாகவே மிளகாய் செடி தான் வச்சுருக்கோம். இந்த மிளகாய் செடியோடைய கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி தான் போட்டிருக்கோம். இந்த வெண்டைக்காய் செடி அந்தளவுக்கு சரியாக வளரவே இல்லை, வாடி போய் தான் நிற்குது. இன்னொரு பக்கத்துலேயும் வெண்டைக்காய் செடி போட்டிருக்கோம், அது சூப்பராக இருந்தது. நடுவில் சொரக்காவும் பீர்க்கங்காவோடைய கொடிகளும் இருக்குது. இதோடைய பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் வளவடிச்சு போட்டிருக்கோம். இதில் சீனி அவரைக்காய் போடலாம் நினச்சிருக்கோம். பச்சை மிளகாவோடைய பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் தக்காளி செடியும் போட்டிருக்கோம். தக்காளி செடி நாங்கள் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் போட்டிருக்கோம். நிறைய காய்கள் இருக்குது, ஆனால் இன்னும் ஒன்று கூட பழுக்கலை. இன்னும் தக்காளி செடியிலேருந்து ஒரு தக்காளி கூட நாங்கள் பறிக்க ஆரம்பிக்கலை. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் சீனி அவரைக்காய் தான் போட்டிருக்கோம். சீனி அவரைக்காய் இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துல நாங்கள் சீனி அவரைக்காய் போட்டு வீட்டுக்கெலாம் நிறைய எடுத்திருக்கோம். இதில் கொஞ்சம் சீனி அவரைக்காய் செடி உழவடிக்கும் போது உழவு வண்டியில் மாட்டிருச்சு. அது எல்லாமே பிஞ்சாக தான் இருந்தது. ஆனாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பிஞ்செல்லாம் நாங்கள் பொரியல் செஞ்சுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சீனி அவரைக்காய் கொஞ்சம் இடத்துல தான் போட்டிருந்தோம். இப்போ உழவடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையுமே சீனி அவரைக்காய் தான் போட போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி இருக்குது. இந்த வெண்டைக்காய் செடி தான் நல்லா தழுத்து இருந்தது. 2-3 தடவை வெண்டைக்காவும் இதிலேருந்து நாங்கள் பறிச்சிருக்கோம். இப்போ நிறைய பூக்காம்பும் தெரியுது, நிறைய காய்களும் இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட வெண்டைக்காய் பறிச்சிருந்தோம். இந்த இடம் ஃபுல்லாகவே வெண்டைக்காய் செடி தான். ஓரளவுக்கு நிறைய இடத்துல வெண்டைக்காய் செடி தான் போட்டிருந்தோம். நல்ல பிஞ்சான வெண்டைக்காய் பார்த்ததும் சாப்பிட தோணிருச்சு. அதனால ஒன்று பறித்து சாப்பிட்டுட்டே தோட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொரக்காவும் போட்டிருக்கோம். அங்கங்கே சொரக்காய் கொடி இருக்கும். அதில் இப்போ நல்லா பிஞ்சும் இருக்குது, பறிக்கிற அளவுக்கு காயும் இருக்குது. இந்த செடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போடாமல் சும்மா அங்கங்கே போட்டிருப்போம். ஒவ்வொரு மரத்துக்கு பக்கத்தில் அந்த மாதிரி போட்டிருப்போம். இந்த இடம் ஃபுல்லாகவே முருங்கை மரம் தான். இதுக்கு முன்னாடி காய் பறிச்சிருக்கோம். இந்த தடவை இன்னும் பூக்காம்பு எதுவுமே வரலை. ஒவ்வொரு முருங்கை மரத்துக்கு கீழேயும் வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம். வெள்ளரிக்காய் போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால இப்போ காய் எதுவுமே இல்லை. பழுத்து வேஸ்ட்டான வெள்ளரிக்காய் தான் இருக்கே தவிர நிறைய காய்கள்லாம் இல்லை. போகிற வழியில் பார்த்திங்கன்னா குட்டி தர்பூசணி மாதிரியே இருக்குது இல்லையா, இது புட்டு முருங்கைக்காய். இதை வத்தல் செய்வாங்க. புட்டு முருங்கைக்காய் வத்தல் செய்யும்போது அதை உப்பில் போட்டு சும்மா காய வைக்காமல் நீங்கள் மோரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சிங்கன்னா அதில் எந்த கசப்பும் இருக்காது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முருங்கை மரம் தான் வச்சுருக்கோம். இது எல்லாமே இப்போ வச்ச மரம் தான், அதனால் இப்போ தான் தழுத்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தோட்டத்தில் அங்கங்கே முடத்தக்காங்கீரையும் நிறைய முளைச்சிருந்தது. இதுதான் எங்களுடைய தோட்டம். இப்போதைக்கு இந்த காய்கறிலாம் தான் நாங்கள் விளைய வச்சுருக்கோம். இதில் அதிக லாபம் கிடைக்கலனாலும் இங்கே வரும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மனநிறைவும் இருக்கும். எங்கள் தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.